சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு மீனவை நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. மீனவை எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மீனவை இருந்துட்டு என்னால் மாமாவோட உசுருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இதெல்லாம் விடுவியா, உன்னை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமான்னு சொல்லிட்டு பொய்யான நாடகத்தை இவங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கு என் உண்மையான பாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்நேரம் இவ உங்கள் மேலே பாசமாக இருந்திருந்தா நம்மளால இவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ எப்போவோ வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் இவ இந்த வீட்டில் இன்னும் குத்துக்கல்ல மாதிரி இப்படியே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு மீனா எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சண்டை போடுவோம். அதுக்கு அடுத்து தான் விஜயா இருந்துட்டு இவளால தான் எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியவே தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமியார் பொம்பளை தான். அது மட்டும் என் கையில மட்டும் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை சொல்றது பொய்ன்னு நான் நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு கார் டிரைவருக்கெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு பொம்பளை எங்காவது இருந்தா என்கிட்ட உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.